இந்தியாவில் தற்போதைக்கு முதல்வர்களுக்கு இது போராத காலம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 மாநில முதல்வர்களுக்கு எதிராக கொலை மிரட்டல் வந்திருக்கு. இன்னொரு மாநிலத்தோட முதல்வர் ஹெலிகாப்டர் கிராஷ்ல ஃபார்ச்சுனேட்டா உயிர் தப்பி இருக்காரு. என்னன்னு பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் விஷயம் மகாராஷ்டிராவோட முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், அவரும் அவரோட அதிகாரிகள் குழுவும் ஒரு ஹெலிகாப்டர்ல லத்தூர் அப்படின்ற பகுதியில போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவசரமா தரையிறங்க வேண்டியது இருந்திருக்குது. அப்படி இறங்கும் போது இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாயிருக்கு. ஆனா நல்ல வேலை நானும் என்னோட குழுவும் பத்திரமா இருக்கோம். ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனது உண்மைதான், ஆனா நாங்க உயிர் பொழைச்சிட்டோம், பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பட்னாவிஸ் தற்போதைக்கு ட்விட்டர்ல சொல்லியிருக்காரு. இது ஒரு விஷயம். அப்படின்னா இன்னொரு பக்கம் பஞ்சாப் முதல்வர் அம்ரீந்தர் சிங், அதுக்கப்புறம் லூதியானா தொகுதியோட லோக்சபா எம்பியான ரவீந்திர சிங், இவங்க 2 பேர்த்துக்கு எதிராக கொலை மிரட்டல் வீடியோ ஒன்று தற்போதைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல அவங்க 2 பேர்த்தையும் தகாத வார்த்தைகள்ல பச்சை பச்சையா திட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்களுக்காக ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பார்க்கும்போது, கனடாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹர்ஜித் சிங் இந்தியா வந்தப்போ அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்படல, சீக்கியர்களுக்கு எதிராக இவங்க செயல்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி 2 காரணங்களுக்காக இவங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க சார். இந்த ஒரு வீடியோ கனடாவில் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட்ல கனடா அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காலிஸ்தான் தீவிரவாதியான பிந்தர் வாலேயோட போட்டோ அந்த வீடியோல பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கனடாவில் எடுக்கப்பட்ட வீடியோ தான், கனடால இருந்து தான் இந்த கொலை மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் போலீசார் இதுக்காக ஒரு வழக்கும் பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 பேர் வரைக்கும் வேலை நீக்கத்தில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பத்திரிகைகளே சொல்கிறாங்க. இப்போ ஹெச்ஆருக்கு எந்த பவருமே கிடையாது. ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன சொல்கிறாங்களோ, டாப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே நடக்கிறது. போன மாதம் நான் பெஸ்ட் எம்ப்ளாயர்னு அவார்டு வாங்கினேன் எம்ப்ளாயின்னு. ஆனால் இந்த மாதம் என்னை நீங்கள் அண்டர் பெர்ஃபார்மரு, நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.